வணக்கம். இஸ்லாமியர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பிரிக்க முடியாத பந்தம்னு சொன்னேன். நீங்கள் கலைஞர் அவர்கள் 79 மாநகராட்சி தேர்தலின் போது கடுமையான தேர்தல் பிரச்சாரம் வீதியாக வர்றார். எம்ஜிஆர் முதலமைச்சர், முத்தண்ணே மேயர் வேட்பாளர். ஒட்டுமொத்த மேயர் கிடையாது, மாநகராட்சியில் கவுன்சிலருக்கு நின்று தான் மேயராக வர முடியும். திமுக குழந்தைவேல் சட்டக்கல்லூரி மாணவர் இன்னைக்கு மேயரா வந்தார். அதுக்கு பின்னாடி குழந்தைவேலு அவர் அன்னைக்கு நிற்கிறார் முத்தன் எதிர்த்து திமுக அணி சார்பா. அலெக்சாண்டர் ஒருத்தர் ஜனதா கட்சி சார்பா நின்றார். அவரு மாணவர் ஜனதா. பின்னாடி அவர் திமுக சேர்ந்து தலைமை கழக பேச்சாளர் இருக்காரு. இன்னைக்கு அவர் யாராவது பயன்படுத்துறாங்களா? ஜென்சி அருமையா பேசுவார் அலெக்சாண்டர். நான் விட்டுட்டேன் நேற்று. அது மாதிரி விடுதலை ரத்தனம், அது மாதிரி ஒக்கூர் மணிவாசகம், மதுரையில் இவ்வளவு பேச்சாளர் இருந்தாங்க, சுந்தராஜன். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே பொன்முத்துராமலிங்கம் உணவு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆன உடனே கட்சிக்காரனை பார்க்கணும், மந்திரியா இருந்தா பத்தாது, கோடியாக கொள்ளை மூர்த்தி, லஞ்சம், லாவணியா. எந்த கட்சிக்காரனை பார்த்தீங்க? நீங்க மண்டபம் கட்டிருக்கீங்க, பெரிய வசந்த மண்டபங்கள். சிவாஜி கணேச வசந்த மாளிகையில கட்டின மாதிரி வசந்த மாளிகைகளை திமுக வச்சு உருவாக்கிறீங்க. சாதாரணமா பிளாட்பாரத்தில் இருந்த ஆளுங்க. அன்னைக்கு 2 ஆண்டுகள் பொன்முத்துராமலிங்கம் அமைச்சர் வந்தோடனே இந்த கட்சிக்கார பேச்சாளர் என்ன பண்ணுவான் பாவம், விடுதலை ரத்தனம் விசால ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். இந்த எஸ்பி ராஜா என்ன பண்ணுவார், சுந்தராஜ் என்ன பண்ணுவார், அம்பேஸ்வரன், உங்களாம் என்ன பண்ணுவாங்க கட்சிக்காரன்? மன்னனை பெர்மிட் கொடுத்தாரு, ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிக்கலாம். பிடி மணிமாறன் ஒருத்தருக்காரு இன்னைக்கு திமுக, அவருக்கு கொடுத்தாரு. இந்த பெர்மிட்டை அதிமுக யாருக்கும் கொடுக்க முடியல, இந்த பெர்மிட்டை கேன்சல் பண்ணவும் முடியல. அதான் பொன்முத்துராமலிங்கம் சட்டத்தை உருவாக்கினார். கட்சிக்காரங்களுக்கு கடை கொடுத்தாரு பெரியார் பேருந்து நிலையத்தில். இது மாதிரி கட்சிக்காரனை பார்க்கணும், கட்சி நிற்கும். எந்த கட்சிக்காரனுக்கு மனசாட்சியோட சொல்லுங்க, 5 ஆண்டு காலம் ஒரு கட்சிக்காரை விட்டு பிள்ளைக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்க. ஜென்சி உங்க பின்னாடி வருவான். ஏன் ஜென்சி வரல? அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு, டிரான்ஸ்ஃபருக்கு காசு, வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா காசு. கட்சிக்காரை வீட்டில் வாங்கலையா? அதான் கேட்டேன். ஒவ்வொரு மந்திரியும் கூப்பிட்டு ஆய்வு பண்ணுங்க. எத்தனை திமுக காரை விட்டு பிள்ளைக்கு நீங்க விசால போனவனுக்கு, மொழி போராட்டத்தில் போனவனுக்கு, விலைவாசி போராட்டத்தில் போனவனுக்கு, எம்ஜிஆர் 13 ஆண்டு காலம் நாங்களாம் 2 சூட் கேஸ், 1 ஜெயிலு, அடுத்து மாநாடு, ஊர்வலம், பொதுக்கூட்டம், 2 சூட் கேஸ். அப்பெல்லாம் கட்சியே இல்லாதவன் தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கான் திமுக. அப்புறம் எப்படி நம்ம வீட்டு பிள்ளை பேரை பற்றி திமுக ஆர்வமா வருவான்? கண்ணால திமுக எந்த தியாகமும், ஒரு சின்ன கல்ல கூட திமுக தியாகம் பண்ணாதுன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னும் வாழும் நினைக்கிறான், அது நடக்காது. அதான் இப்ப ஜென்சி. அது நடக்கும்னா கட்டமைப்பு உருவாக்குங்க. நீங்க பழைய மொந்த புதிய கல் இருக்கக்கூடாது. அறவே நீக்க சொல்லல, புதிய வார்ப்பு கலை, இளைஞர் பட்டாளத்தை அடுத்த ஒரு 100 ஆண்டுகள் திமுக போற மாதிரி நிப்பாட்டுங்க. கலைஞர் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு, தேர்தல் பிரச்சாரம். தெற்குவாசல்ல வர்றாரு. நீங்க குதிரை வண்டியில கமால்னு சொல்லி அவ்வளவு அழகா இருப்பார், எம்ஜிஆர் மாதிரி கலரா இருப்பார். இஸ்லாமிய சகோதரன், அவங்க உறவினர் வீட்டு பையன் தான் தம்பி மோன நினைக்கிறதான் முபாரக் மந்திரி நினைக்கிறேன். ஆனா கமால் அந்த பகுதியில், தெற்குவாசல் பகுதியில் அதிமுக போயிட்டார். திமுக இருந்து தலைவர் அந்த பகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. தான் தலைவன் இல்லையா, தான் ஆடணும் தன் தசையாடும் ஒரு இஸ்லாமிய சகோதரன் கமால் தலைவரை மேல இருந்து பார்த்து கும்புறார். கீழே இறங்கி வாயான்ட்டார். அதான் கலைஞர் வந்துட்டாரு. கமால் சால்வை போட்டு திமுக சேர்த்துட்டார். எத்தனை நிகழ்வுகள்! எங்க பகுதி அன்னைக்கு 52 வார்டு தான், 5 வார்டு தான் ஜெயிச்சோம். நம்ம 18 சந்தான கிருஷ்ணன். எங்க பகுதியில அண்ணா திமுக கோட்டை, நாங்க தான் ஜென்சியா போடுறோம். மதுரையில அண்ணா திமுக கோட்டையில 17 வார்டு செய்தியில வருது, ரிசல்ட்ல
அதிமுக வெற்றி 18 சந்தான கிருஷ்ணன், அதுக்கு அடுத்து காணா. அடுத்து நாங்க குடியிருக்கிற வார்டு அன்னைக்கு இளைஞர்கள் சின்னசாமியை கொண்டு வந்தோம், 5 பேர் தான் அன்னைக்கு. இப்படி அதே மாதிரி தலைவரோட திருச்செந்தூர் நெடிய பயணத்துக்கு தொண்டரணியா நாங்க நடந்து போனோம். காயல்பட்டினத்துக்கு செல்லும் போது இங்கிருந்து மதுரை டு திருச்செந்தூர் வரை நடைப்பயணம். முதல் நாள் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் கூட்ட முடியுது, அப்படியே வரிசையா போறோம். போனா காயல்பட்டினத்தில் அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தலைவர் கொடுத்த வரவேற்பு அவ்வளவு பெரிய வரவேற்பு. அதனால இஸ்லாமியிலிருந்து திமுகவை எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது. இஸ்லாம் வேறு அல்ல, திமுக வேறு அல்ல. இஸ்லாம கூடிய பாதுகாப்பாக அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்தது. நெல்லை புகாரின் அருமையான பேச்சாளர் திமுக, காங்கிரஸ் வந்தவர். எவ்வளவு பெரிய ஆட்கள் திமுக இருந்தாங்க. ரகுமான் கானுடைய பேச்சு, ஆற்றல், கம்பத்துக்காரரு. ஆனா அவருடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு உரமா இருந்துச்சு. ஒரு இஸ்லாமிய சகோதரன சாதி பச்சா எளிமையின் சின்னம், யாரோ எளிமையின் சின்னம் சொல்லுவாங்க. யாரோ இவர் அதை பண்ணாரு இதை பண்ணாருவாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெருமையை நம்ம சொல்ல மறுத்துட்டோமே. சாதிக்கு பாச்சா, கண்ணியத்துக்குரிய சாதிக்கு பாச்சா திமுக பொருளாளர், யாராலும் விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாத ஒரு அமைச்சர். ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல உண்டா? திமுக அமைச்சரவைலாம் ஊழல், திமுக ஊழல் சொல்றாங்களே. நம்ம கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார், கடைசி வரைக்கும் வாடகை வீடு, கடைசி வரைக்கும் திமுக கட்சி கொடுத்த கார் தான், சம்பளத்தை தான் இருந்தார். அதனால திமுக மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரண் கேடயம் எந்த கட்சி இருக்கு? திருப்புறங்குன்ற விஷயத்துல நம்முடைய தளபதி ஸ்டாலின் பேசினாரே, அரசு நிர்வாகத்தையே உயர் நீதிமன்றம் நீதியரசு ஜிஆர்எஸ் அவர்கள் அத்தனை உத்தரவுகளையும் அத்தனையும் மீறியது திமுக, தடைகளை உடைத்திருந்தது திமுக. எங்களை போலாம் சொன்ன திருப்புறத்துக்கு வந்து பாருன்னா, வந்து பார், தற்கால ஒரு கல்ல உருகு ஒருத்த நடமாட முடியுமான்னு கேட்டான். இது எங்களுக்கு கலைஞர் கொடுத்த உரம். சிறுபான்மை சமூகம் எங்களுடைய அரண், எங்கள் தொப்புள் கொடி உறவு. இன்னைக்கு அப்பீலுக்கு போயிருக்கதா கேள்விப்பட்டேன். ஒழுங்கா வாதாடணும்ல, அப்பீலுக்கு போடா மட்டும் பத்தாது, நல்ல வழக்கில் வச்சு வாதாடணும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் முஸ்லீம் லீக் போயிருச்சு, இந்த அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க. யார் போனா என்ன? திமுக விட்டு முஸ்லீமா பிறந்த தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள எவனும் போக மாட்டான். திராவிட இயக்கத்துல தான் இஸ்லாமிய இருப்பாங்க, அது திராவிட கழகத்தில் இருப்பாங்க, திமுக இருப்பாங்க. பிஜேபி கூட அண்ணா திமுக கூட்டணினாலதான் அதிமுக இல்ல, அதிமுக இருந்தாங்க. இப்ப நாங்க நடத்துற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் திராவிட இயக்கத்துல வீரியமான இயக்கத்துல இருப்பாங்கன்னு உதாரணம். எங்க கட்சிக்கு மாநில அவைத்தலைவர் யாருன்னு கேட்டா கும்பகோணம் தாஜிதீன், எங்க அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பாத்தீங்களா. அது மாதிரி எங்க கட்சியுடைய உயர்மட்ட குழு தலைவர் ஈரோடு மாவட்ட செயலாளர் யாரு? இதயத்துல்லா. எங்க கட்சியுடைய சிறுபான்மை பிரிவு செயலாளர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக இருந்தவர், 1972 போக்குவரத்து தொழிலாளியாக சேர்ந்தவர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக தெற்கு வாசல்ல, வயது 80 வயது. அவர் எங்க கட்சியுடைய சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர். ஆக இஸ்லாமியர்களும் திராவிட இயக்கத்தையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், இரட்டை குழல் துப்பாக்கி தான் இஸ்லாமும் திராவிட இயக்கமா. ஆனா திமுகவுக்கு எப்பவுமே இஸ்லாமியர் உறுதுணையா இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு திமுக அரணா இருக்கு, கேடயமா இருக்கு. ஆக இஸ்லாம வீட்டுல முஸ்லீம் லீக் போயிருச்சு, யார் வேணாலும் போங்க, இஸ்லாம் மக்கள் எங்களோட, திராவிட இயக்கத்தோட. ஆனா சிறுபான்மை மக்களை கட்சிக்குள்ள கொண்டு வரணும் திமுக. நீங்க கொண்டு வராம விட்டதுனாலதான் பல்வேறு இஸ்லாம அமைப்புகள்ல போய் நிர்வாகியா மாறி உங்களை ஒரு கூட்டணி கட்சி தலைவராக சந்தித்து சீட்டு வாங்க நினைக்கிறாங்க. கட்சிக்குள்ள நிர்வாகி கொண்டு வாங்க. கட்சியுடைய பொருளாளர் சாதிக்கு பாச்சாக்கு பின்னாடி அங்க யாராவது கொண்டு வந்திருக்குமா? ரகுமான் கானுக்கு பின்னாடி ஒரு போர்வால் வந்திருக்கா? மதுரை மாநகர இவ்வளவு பெரிய ஊர்ல ஒரு தாவூத் மாவட்ட செயலாளருக்கு பின்னாடி யாராவது கொண்டு வந்திருக்குமா? கொண்டு வரணும்.
வகாப்புன்னு சொல்லி திருநெல்வேலியில் மாவட்ட செயலாளர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வரணும். கீழ்மட்ட அளவில் வட்ட பிரதிநிதி கிளை கழகத்தில் வரணும். மதுரையிலாம் எடுத்துக்கிட்டீங்களாக்க எல்லா சமூகத்திலையும் திமுக ஆள் இருந்தாங்க. நாடார் சமூகம், பிள்ளைமார் சமூகம், காவேரி மணிய, மாக்கு சம்பந்தம் வட்ட செயலாளர் இருந்தாரு. இன்னைக்கெல்லாம் நீங்க உங்கள ஜாதி மதங்கள் கடந்து தமிழன் சுயமரியாதையோடு இருந்தோம். இன்னைக்கு அந்த எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வந்து ஆக்குபேட் பண்றாங்க கட்சி நிர்வாகத்தை. சௌராஷ்டிரால NSR மோகன் இருந்தாரு, மாவட்ட பிரதிநிதி ராமகிருஷ்ணன் இருந்தாரு, ஞானதேசின்னு ஒருத்தர் இருந்தாரு. காணாம இப்ப எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி விட்டோமே. ஒரு குறிப்பிட்ட பேர் ஆக்குபேட் பண்ணி உட்கார்றமே. அதை மாத்தணும். அனைத்துக்குமான கட்சி திமுக. நம்ம கட்சி இருக்கும்போது சாதி பின்புலம் மத பின்புலம் கொண்ட கட்சி நமக்கு எதுக்கு கூட்டணி? திமுகவே வலுவாக மக்களுடன் கூட்டணி, அனைத்து மக்கள் சமூக நீதிக்கான கூட்டணி. அதனால திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து யார் சென்றாலும் கவலை இல்லை. திமுக வலுவான அமைப்பு தான். அந்த வலுவான அமைப்புல அனைத்து சமூக நீதிக்கான நிர்வாகிகளை போடணும். அதான் சொன்ன ஏற்கனவே திமுக அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் மதுரையில் பாலக்கடை ராமசாமி ஒரு செட்டியார் வகுப்பை சேர்ந்த அவைத்தலைவராக போட்டோம். தேனியில ஒரு பொண்ணு பிள்ளை பொன்முத்துராமலிங்க காலத்துக்கு முன்னாடி யாராவது வந்திருக்காங்களா சட்டமன்ற உறுப்பினரா? அவர் அப்படி கொண்டு வந்தாரு. பயப்படாம தனக்கு மிஞ்சிருவேன் 4 பிரபல கலரை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வர்றாரு. ஆசைய மூக்கியா வல்லரசு சாமிநாதனை பயந்துட்டா இருந்தாரு. இப்ப மூர்த்தி பயப்படுறாரு. பூரா பினாமியா போடுறாரு. வேலைக்காரன் பினாமியில போட்டுக்கிட்டு இருந்தா எங்க திருமங்கலம் பிரச்சாரத்துக்கு வர்றாரு நம்முடைய தளபதி ஸ்டாலின். இந்த தேர்தலுக்கு 2020 சட்டப்பேரவை தேர்தலுக்கு அங்க ஃபார்வர்ட் பிளாக்ல அம்மாசியை மேடையில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? ஒரு அம்மாசியை கண்டு கூட பயப்படாருங்க. அம்மாசி பொருளாதாரத்தில் வலிமை இல்லாதவர், பாவம், பெரிய கட்டமைப்பு இல்லாதவர் தான். ஆனா தேவர் பேரை சொல்லிட்டு கலைஞரை ஆதரிக்கக்கூடிய ஒரு உண்மையான தொண்டை, தேவரின் திருத்தொண்டன், அவரை மேடையில் ஏற்ற மாட்டேன்றாரு மூர்த்தி, பயப்படுறாரு. ஆனா பொன்முத்துராமலிங்க ஐயனம் போலாம், மூக்கிய தேவர், ஆண்டி தேவர், AR பெருமாள், பெரிய ஜாமாவெல்லாம் மேடையில் ஏற்றுவார். சமூக நீதி மதுரையில அண்ணா தமிழகம் சின்னசாமி தொழிலதிபர், நாடார்ல மிகப்பெரிய இந்த கட்சிக்கு உரம் நன்கொடை, ரைஸ் மில் பாலசுப்ரமணியன். இன்னைக்கெல்லாம் இப்படி இருக்கா திமுக? நான் சொல்றாள் இருக்கா? அந்த குடும்பம் எப்படி திமுகவுக்கு ஓட்டு போடும்? அந்த குடும்பங்களை பூரா உதாசீனப்படுத்துறது. திமுக காரங்கிட்டு திமுக காரன் போய் வேட்பாளர் ஓட்டு கேட்கல. அப்ப எப்படி ஜெயிக்க முடியும்? இதையெல்லாம் மறுவாய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. வணக்கம்.